நம்மள நிறைய பேருக்கு கார் வாங்கணும்னு ஆசையாக இருக்கும். காரையும் வாங்கிடுவோம். ஆனால் அது விடுறதுக்கு நம்மக்கிட்ட பார்க்கிங் இருக்காது. நம்ம தெருவில் இல்லைன்னா வெளியே தான் எங்கேயாவது ஒரு ஓரத்தில் விட்டு வச்சுருப்போம். அது மாதிரி விடுறதுனால நமக்கு என்னென்ன பிரச்சனைகள் வருது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா இந்த காரோட போனட்டு. இந்த காரோட போனட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாருங்கள், ஒரு மாதிரி ரவுண்டாக ஒயிட்டாக இருக்குது பார்த்தீங்களா, பெயிண்ட் கலரில் சேஞ்சஸ் ஆகி. இங்கே பாருங்கள், இதுவும் பாருங்கள் பெயிண்ட்டு போய் மேலே இருக்க இந்த கிளியர் கோட்டு போய் உள்ளே இருக்க பெயிண்ட்டு தெரியுது பாருங்கள். இதெல்லாம் எதனால் வருது அப்படின்னா, நம்ம பறவைகள் இருக்குல்ல, பறவைகளோட எச்சம் போட்டுட்டு போயிடும். காக்காவோ இல்லை வேறு ஏதாவது ஒரு பறவையோ எச்சம் போட்டுட்டு போயிடும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா பேசிக் பிகினிங்கில் இருக்குது. இது போக போக அப்படியே இது பார்த்திங்கன்னா அப்படியே லேயர் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உறிஞ்சி உள்ளே பெயிண்ட்டு தெரிய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இது அப்படியே பெருசாகி இது மாதிரி பெருசாகி போயிட்டே இருக்கும். உங்களுக்கு வந்து இந்த ஃபினிஷிங் இல்லாமல் அசிங்கமாக ஒரு மாதிரி திட்டாக தெரியும். இதுக்கெல்லாம் காரணம் பறவைகள் தான். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, காக்கா எச்சம் போட்டவுடனே ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு நாள் 2 நாளுக்குள்ளே அதிகபட்சம் உங்களுக்கு டைம் கிடைக்கலனாலும் அதை நீங்கள் வந்து ஒரு ஈர துணியை போட்டு ஃபஸ்ட்டு தொடச்சி எடுத்துருங்க. சரி, அப்புறம் தொடச்சிக்கலான்னு சொல்லிவிட்டு நீங்கள் விடும்போது பார்த்தீங்க அப்படின்னா, அது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட அந்த மேலே இருக்க லேயரை ஒரு ஆசிட் மாதிரி, அது காக்காவோட எச்சம் இல்லை பறவைகளோட எச்சம் ஒரு ஆசிட் மாதிரி, அது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து என்ன பண்ணோன்னா மேலே இருக்க அந்த லேயரை அப்படியே அரிச்சு எடுத்துரும். அப்புறம் பார்த்திங்கன்னா இது மாதிரி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பெயிண்ட் ஷாப் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா, சாதாரணமாக பெயிண்ட் பண்ணுறது வேறு, இந்த மாதிரி கலர் பெயிண்டிங்லாம் பார்த்திங்கன்னா ஜாஸ்தியாகும். இது எவ்வளோன்னு பார்த்திங்க அப்படின்னா, மினிமம் ஒரு காருக்கு பெயிண்ட் பண்ணுறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா 20,000க்கு மேலே வாங்குகிறாங்க. அதுவும் பார்த்திங்க அப்படின்னா ஒரிஜினாலிட்டியாக இருக்குமான்னு கேட்டிங்க அப்படின்னா அந்த ஒரிஜினாலிட்டியாக இருக்காது. அதனால் வந்து உங்கள் காரை நீங்கள் பாதுகாக்கணும் அப்படின்னா, அதை பாருங்க காக்கா எச்சம் போட்டுருக்கு பார்த்தீங்களா. இது மாதிரி பிளாஸ்டிக்கில் எச்சம் போட்டுச்சு அப்படின்னா அது ஓரளவுக்கு தெரியாது. ஆனால் பெயிண்டில் எச்சம் போட்டுச்சு அப்படின்னா கிளியராக, அதேமாதிரி மரத்தடியில் நீங்கள் நிப்பாட்டும் போது கம்பல்சரி காக்கா வந்து எச்சம் போடும். அதை நீங்கள் பார்த்துட்டு இமீடியட்டாக தொடச்சிருங்க. இது மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனுக்கு சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.